பிச்சை போட்டா வாக்களிச்சிருவாங்களா உங்களுக்கு? பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் சொல்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து இந்த வேலையை செய்யுது இல்லையா? அததான் குஷ்பு அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. இதை நம்ம தட்டி கேட்க வேண்டாமா? எல்லா பெண்களுக்கும் அது மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சிரமங்கள் இருக்கு. சிலர் தவறான நபர்களும் இருக்காங்க, சரியான நபர்களும் இருக்காங்க. அதனால அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருவார்கள். இன்னும் பார்க்க போகிறீர்கள். இது நடக்கத்தான் போகிறது. அரசு போடும் பிச்சையை போடும் பிச்சையை வாங்கு பிச்சைக்காரிகள் பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் சொல்றாங்க. அது என்ன சொல்றீங்க? அது அவங்களோட கருத்து. என்னை பொறுத்தவரை உங்க கட்சியை சார்ந்த சரி, அது ஓகே. அவங்க தனிப்பட்ட கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வாங்கறதா அவங்க அப்படி குறிப்பிட்டு நான் அவங்களை கேட்டாதான் எனக்கு தெரியும் அவங்க என்ன கான்டெக்ட்ல பேசினாங்கன்னு. நான் அப்படி விமர்சனம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை அந்த பைட்டை. நான் அந்த விமர்சனத்தை என்னன்னு பார்க்காம உங்கள்கிட்ட நான் பதில் சொன்னா நல்லா இருக்காது. அந்த வகையில என்னை பொறுத்தவரை உரிமை தொகை மேனிபெஸ்டோல எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க குறிப்பிட்ட சிலர் கொடுக்கறாங்க. நிறைய ஏரியால பார்த்தா வெறும் கட்சி நபர்களுக்கு கொடுக்கறாங்க. இதுதான் தப்பு. இதை நாம தட்டி கேட்கிறோம். ஆமா, இப்ப அவங்களும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க உரிய தகுதி இப்பதானே நிறைய சொன்னேன். அதெல்லாம் நீங்க போடுங்க. அந்த பெண்களுக்கு தகுதி இருந்தா அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல, ஒழுங்கா நடத்துறது இல்ல கட்சிக்குள்ள. இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. எவ்வளவு பெண்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல? இதுதான் நிலைமை. திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து இந்த வேலையை செய்யுது இல்லையா? இதை நம்ம தட்டி கேட்க வேண்டாமா? அதனால அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருவார்கள். இன்னும் பார்க்க போகிறீர்கள். இது நடக்கத்தான் போகிறது. அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாக குஷ்பு பேசும்போது அதை இழிவா பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நேற்று திமுக சார்பில் திமுக மகளிர் அணியில் எதிர்வினைகளையும் ஆட்டியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறோம்? மகளிர் உரிமை தொகை தர்றாங்க. அது கல்வி கற்கக்கூடிய மகளிருக்கு உரிமை தொகை தர்றாங்க. தரட்டும், இன்னும் நிறைய தரட்டும். யாருனாலும் நிறைய தர்றதை நான் வரவேற்பேன். அது எந்த கட்சியா இருந்தாலும் செய்யணும். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக தாலிக்கு தங்கத்தையும் 50,000 படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 25,000 +2 முடிச்சவங்களுக்கு திருமண உதவி, தாலிக்கு தங்கம், இந்த ஸ்கீமை ஏன் நீக்கினாங்க? இந்த கேள்வி எழுது இல்லையா? இன்னைக்கு அது ஒரு நல்ல பாப்புலர் ஸ்கீம். அந்த ஸ்கீமை அம்மையார் கொண்டு வந்தாங்கிறதுக்காகவே நிராகரிக்கிறாங்க. இதுதான் மனநிலை. நீங்க அந்த ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க போகுது. இது எல்லாமே தேசிய திட்டத்தின் வாயிலாக நிறைய நிதிகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த நிதிகளும் மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விவசாய நலன் கருதி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமா இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அதிகமா பலன் பெறுது பெண் விவசாயிகள். அததான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு சதவிகிதம் என்பது பெண் விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் அதிகமா இருக்காங்க, குறிப்பா தமிழ்நாட்டிலையும் கூட. அப்படி பெண்களுக்கென்று பல்வேறு நியாயமான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு திட்டங்களா இருக்கட்டும், பெண்களுக்கென்று எந்த திட்டம் வந்தாலும் அது நிராகரிக்க கூடாது. எல்லா கட்சிகளும் அதை ஒருங்கிணைந்து ஆதரிக்க வேண்டும். அந்த வகையில நான் கொடுக்கறத நீங்க பெண்கள் இன்னைக்கு ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை வச்சு மதுபான கடைகளை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க மாநில அரசு. ஆனால் என்ன நடக்குது? எல்லா பெண்களுக்கும் அது மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சிரமங்கள் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஆறுதலா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அதை மத்திய அரசு சிறம்பட செய்துகிட்டு இருக்கு. மாநில அரசு தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது பெண்களுக்கு போய் சேரட்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல கூட நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த உரிமை தொகையில கூட நிறைய பாரபட்சம் இருக்கு. அததான் குஷ்பு அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால அதான் விளக்கம் சொல்ல முடியும். அதுல பாரபட்சம் இருக்கிறது. நியாயமான பெண்களுக்கு போய் சேர்றது இல்ல உரிமை தொகை. கரெக்டான ஆட்களை கண்டறியல. சிலர் தவறான நபர்களும் இருக்காங்க, சரியான நபர்களும் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் கரெக்டா அரசு கண்காணித்து வெறும் சில கட்சிக்காரங்களுக்கு அதை தராங்க. அது கூட நிறைய இடத்துல குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை மாநில அரசு தவிர்க்க வேண்டும். நியாயமா கிடைக்க வேண்டிய பெண்களுக்கு அது போய் சேரணும். அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க முதல்ல. இதுதான் அவங்களுடைய மேனிபெஸ்டோ. அந்த மேனிபெஸ்டோல இருந்து அவங்க அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதை நிறைவேற்றல இல்லையா? அதனால சகோதரி குஷ்பு அவர்கள் அதை கேள்வி கேட்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? தேர்தல் அறிக்கையில அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கறேன். நாங்க கொடுக்க வேண்டியதானே? ரேஷன் கார்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல?